ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மேன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் ரிச் பின்ஸ், ரிச் பின்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிச் பின்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதில் நீங்கள் போடுற கண்டென்ட்டை அந்த லிங்கை கொண்டு வந்து ரிச் பின் வேலிடேட்டர் அப்படின்னு ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டை கொண்டு வந்து அப்படியே பின்ட்ரெஸ்ட்டில் தூக்கி வச்சிடும். இதுதான் ரிச் பின்ஸோட வேலை. ஏன் நம்மளே க்ரியேட் பண்ணி போட முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் இதில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. ஓகேங்களா? இதுவே நீங்கள் அதில் போடுற போஸ்ட்டை கொண்டு வந்து இதில் போடுறக்கு அதோட இமேஜை கொண்டு வந்து போடணும், அதுக்கப்புறம் டைட்டில் தனியாக டைப் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் தனியாக டைப் பண்ணணும். அதுவும் டைட்டில் வந்து நீங்கள் அதில் 100 வேர்ட்ஸுக்கு மேலே கொடுத்துருந்தீங்கன்னா இதில் கொடுக்க முடியாது. பிகாஸ் இதில் 100 வேர்ட்ஸாக லிமிட் கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் 1000 வேர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இதில் கொடுக்க முடியாது. பிகாஸ் இதில் 500 கேரக்டர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரிச் பின்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சும்மா வாயாலே சொல்லிடுவேன். பிகாஸ் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி மட்டும் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரிச் பின்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. உங்கள் வெப்சைட்டில் போகிற போஸ்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ அதை டேரெக்டாக நம்ம பின்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லிங்கை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற மூலிமா வர வைக்கிறதா ரிச் பின்ஸ். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. 1 ப்ராடக்ட், 2 ரெசிபி, 3 ஆப்ஸ், 4 ஆர்டிகல்ஸ். இது என்னென்ன அப்படிங்கிறது நான் ஒரு ஓவர்வியூவாக மேலாப்பில் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டில் எப்படி ரிச் பின்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அதில் வந்து எக்கச்சக்கமான டிஸ்கிரிப்ஷனு, அதோட குவாலிட்டி, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் இது எல்லாமே கொண்டு வந்து பின்ட்ரெஸ்ட்டில் டேரெக்டாக உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிலாம் போட முடியாது, ஓகேங்களா? இது ரிச் பின்ஸ் மூலிமா தான் அதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக கொண்டு வந்து போட முடியும். ஒன்றுமே இல்லை, அந்த லிங்க்கை நீங்கள் என்ன ப்ராடக்டை போட போகிறீங்களோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே ரிச் பின் வேலிடேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பின்ட்ரெஸ்ட்டில் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிள், ஈஸியான வேலை. நீங்கள் உட்காந்து டைப் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை. உங்களுக்கு உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ரிச் பின்ஸோட வேலைன்னு சொல்லலாம். அது ப்ராடக்டோட டைப்பில். இனியும் உங்களுக்கு சில டவுட் இருக்கலாம். எனக்கு வந்து நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும், இல்லாட்டி எனக்கு வந்து நான் ரேட் சேஞ்ச் பண்ணுறேன், ஆஃபர் போடுறேன் அப்படின்னா நீங்கள் என்னங்க அப்டேட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிடும். நோ ப்ராப்ளம். இதுதான் ப்ராடக்டோட ஃபியூச்சர். நம்பர் 2 ரெசிபி. நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பிளாகராக இருக்கிறீங்க, இல்லாட்டி ஃபுட்டை பற்றி எதாவது சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளாகரில் என்ன கண்டென்ட் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணி விட்டு அந்த லிங்கை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணால் ரிச் பின் வேலிடேட்டரில் பேஸ்ட் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வந்துடும். நீங்கள் என்ன இமேஜ் போட்டிருக்கீங்களோ, என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ, A to Z அப்படியே வந்துடுங்க. இதுதான் இதோட வேலை. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் அங்கே வந்து டெய்லி ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது இங்கே போஸ்ட் ஆகிடும், பிரச்சனை இல்லை. அதில் நான் ஏதாவது மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னாலும் அங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மாடிஃபை ஆகி உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கும். நோ ப்ராப்ளம். இது மூலிமா உங்கள் பின்ட்ரெஸ்ட்டுக்கும் நிறைய விசிட்டர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. உங்களோட பிளாகர்ஸ், உங்கள் சைட்ஸுக்கும் நிறைய டிராஃபிக் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரிச் பின்ஸோட ஃபியூச்சர் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ், ப்ராடக்ட், சர்வீசஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு ஆப்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணுறீங்க, அந்த ஆப்புக்கு வந்து நிறைய டவுன்லோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டேன், டைட்டிலும் சிறுசு தான், நான் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்லோட் பண்ணிங்கன்னா 2-3 நாளையே உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. பிகாஸ் கூகுள்லேருந்து எந்த வர லிங்க்கும், கூகுள் பிளாகரை தவிர வேறு எந்த லிங்க்கை நீங்கள் அதில் லிங்க் பண்ணாலோ அவங்க பேன் பண்ணிடுறாங்க. அந்த ரீசன் என்னன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் அவங்க ரிச் பின் ஃபியூச்சரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து அந்த லிங்க்கு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இங்கே ரிச் பின் வேலிடேட்டரில் போட்டு விட்டிங்கன்னா வேலிடேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வேலிடேட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்லோட் ஆயிரும். அது எப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு வியூவாக புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட்ஸை அதிகப்படுத்திக்கலாம். இதுதாங்க இந்த ரிச் பின்ஸோட வேலைன்னு கூட சொல்லலாம். இவ்வளோதான் ரிச் பின்ஸ்னால். ரிச் பின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ரிச் பின்ஸ் மூலிமாவே பண்ணுங்கள். அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கடைசியாக ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ரிச் பின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வச்சுருக்க பிளாகரோ, வெப்சைட்டோ, வாட் எவர், அதோட கண்டென்ட்டை கொண்டு வந்து நீங்கள் டைப் பண்ணி போடுறதுக்கு பதிலாக அதோட லிங்கை கொண்டு வந்து இங்கே போட்டு வேலிடேட் கொடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ரிச் பின்ஸோட வேலை, வேறு எதுவுமே இல்லைங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் இந்த பின்ட்ரெஸ்ட் தரப்புலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதோ யூஸ்ஃபுல்லான சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம்.
நீயும் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.